ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் சென்னைக்கு ஜாப்க்காக மூவ் ஆன் ஆயிருந்தப்போ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நியூவாக ஹாஸ்டல் போகிறீங்க, அதுவும் ஜாப்க்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் தான். நான் வந்து ஒரு 3 நைட் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் குர்த்திஸ் அண்ட் லெகின்ஸ் கேரி பண்ணியிருந்தேன். என் ஆஃபீஸில் வந்து ஜீன் அலௌட் கிடையாது, ஒன்லி ஃப்ரைடே மட்டும்தான் அலௌட். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து டவல். நான் வந்து 3 டவல் கேரி பண்ணியிருந்தேன். எதுக்காகனா நம்ம ஹேர் வாஷிங் டே அப்போ 2 டவல் யூஸ் பண்ணுவோன்றதுனாலையும் எக்ஸ்ட்ரா ஒரு டவல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 3 டவல்ஸ். தேர்ட் ஐட்டம் வந்துட்டு வாஷிங் அண்ட் பாத்திங் ஐட்டம்ஸ் தான். இது உங்களோட ப்ரிஃபரன்சஸ், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சோப்ஸ் வாங்கிக்கோங்க. தென் இதில் மஸ்ட் ஹேவ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தனியாக உங்களுக்கான வெசல்ஸ் வாஷிங் சோப்பும் ஸ்க்ரப்பரும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டலில் காமனாக இருக்கும், பட் நமக்குன்னு தனியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்டல்லையுமே வாஷிங் மிஷின் இருக்கும். நீங்கள் வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வாஷிங் லிக்விட் வாங்கிக்கோங்க. ஃபோர்த் வந்து ஸ்ப்ரெட்டு. நான் வந்து 2 எடுத்திருந்தேன். ஃபிஃப்த் வந்து கட்லரி ஐட்டம்ஸ். நான் எல்லாமே 2 கேரி பண்ணியிருந்திருப்பேன். டிஃபன் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் பிளேட்ஸு, கிளாஸஸ், ஸ்பூன்ஸ் எல்லாமே. வாட்டர் பாட்டிலும் 2 இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த 1 லிட்டர் பாட்டில், இன்னொன்று 1/2 லிட்டர் வந்து நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இதுக்கப்புறம் இட்லி பொடி. இது என்றைக்காவது ஹாஸ்டலில் நமக்கு சைடிஷ் பிடிக்கலனா இது யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ். இது நான் மேக்கப் திங்ஸ்னு சொல்லலாமான்னு தெரியல, பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் த டைம். இப்போ வந்து நான் ஸ்கின் கேர், ஹேர் நிறையா வச்சுருக்கேன். தென் 7th ஒன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ். நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அலாங் வித் இட் நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறது வந்து குட்டு, பட் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அது வீட்லேயே வச்சுட்டு போயிருங்க. தென் ஒரு நோட்டும் ஒரு பென்னும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் ஜாப் ஜாயின் பண்ணும்போது. தென் 9th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அண்ட் ஷூ அண்ட் அம்பர்லா தான். நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு ஒரு ஸ்லீப்பர் வச்சுக்கோங்க, வெளில யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லீப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. 10th வந்து ஹாபி திங்ஸ். நான் அந்த டைமில் எம்ப்ராய்டரி வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் அதையும் நான் கேரி பண்ணிட்டு போயிருந்தேன். இதுதான் என்னோடய சென்னை ரூம். இது வந்து ஒரு 4 ஷேரிங் ரூம் அண்ட் இது வந்து நியூ பில்டிங்குன்றனால எல்லாமே புதுசாக அப்போ தான் வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு கபோர்ட் வரும், அதுக்கப்புறம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இதோட ரெண்ட் வந்து 7,000 ப்ளஸ் இபி வரும். இபி வந்து ஒரு 200 அந்த மாதிரி தான் வரும், பிகாஸ் நான் ஏசி ரூம் எடுத்திருந்ததுனால. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எனி queries you can leave it in a comment. Bye.